இங்கே பார்வதி தேவியின் முக்கியமான 7 அவதாரங்களை விளக்கியுள்ளேன். கவனமுடன் கேளுங்கள். முதலில் சதி அவதாரம். தக்ஷன் மகளாக பிறந்து சிவனை மனதால் மணந்தார். தந்தை சிவனை அவமதித்ததால் தானே யாகத்தில் இறங்கி தனது உயிரை விட்டாள். சக்தியின் ஆரம்ப அவதாரமும் இதுவே ஆகும். 2. பார்வதி சதியின் மறுபிறவியாக வந்த அவதாரமாகும். இதன் விவரம் இமவான் மகளாக பிறந்து தவம் செய்து சிவனை மீண்டும் மணந்தார். சக்தியின் மறுபிறவியாகவும் மற்றும் குடும்ப வாழ்க்கையின் உருவகமாகவும் விளங்கினார். 3. அன்னபூர்ணி காலம். பார்வதியாக உள்ளபோது உருவான தனி அவதாரம் தான் இந்த அவதாரம். உலகத்திற்கு தொண்டு செய்வதற்காக உணவு வழங்கும் சக்தியாக விளங்கினாள். இந்த அன்னை உணவின் தேவையை உணர்த்தும் கடவுள் ரூபமாகவும் விளங்குகின்றது. 4. காளி அவதாரம். அசுரர்கள் தலைக்கணத்தோடு ஆடும்போது அவர்களை அழிக்க தோன்றிய அவதாரம் இதுவாகும். கோபத்தின் வடிவம். அநீதியை அழிக்க வலிமையை கண்ணாக கொண்டு தோன்றினாள். அமைதியையும் அழிவையும் ஒரே நேரத்தில் உடைய சக்தியின் உருவம் இந்த காளி அவதாரம். 5. துர்க்கை. மகிஷாசுரனால் தேவர்கள் சிரமப்படும் போது தோன்றி 9 முகங்களுடன் வீரமங்கை வடிவில் மகிஷாசுரனை அழித்தாள். அடங்காத தீமைகளை அழிக்க வருகிற சக்தி இந்த அன்னை. 6. லலிதா திரிபுர சுந்தரி. ஸ்ரீவித்யா உபதேசத்திற்கு உரிய சக்தி யுகத்தில் தோன்றி 3 உலகுகளையும் கட்டுப்படுத்தும் சக்தியின் பரிபூரண ரூபமாக இந்த அவதாரம் விளங்குகின்றது. அழகு, ஞானம், சக்தி ஆகிய 3ஐயும் ஒத்ததொரு புனித வடிவமாகும். 7. மீனாட்சி. புவியில் அரசாட்சியுடனும் கல்யாணத்துடன் வந்த அவதாரம். மதுரையின் அரசியாக தோன்றி சிவனுடன் கல்யாணம் செய்தாள் இந்த அன்னை. இந்த அவதாரங்கள் சக்தியின் பல பரிமாணங்களின் கருணை, கோபம், அழகு, அழிவு, அறம், பக்தி மற்றும் வீரம் ஆகியவற்றை பிரதிபலிக்கின்றன. பார்வதி தேவியின் ஒவ்வொரு ரூபமும் உலகத்தை காக்கும் சக்தியின் ஒரு வடிவமே ஆகும். நன்றி.